படம் வந்துட்டு ஒரு பேய் படம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு அதுக்குள்ள நம்ம மறைக்கப்படுற சித்தா மெடிசன்ஸை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அதை எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்துருக்காங்க, அதுக்கு நடுவில் பேய் படத்தை கான்செப்ட் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்றது தான் படத்துல பிடிச்சிருந்ததுன்றது. ஒரு பேய் படம் தானே, அதை நம்ம எப்படி வேணாலும் இல்லாஜிக்கலா கொண்டு போகலான்னு இல்லாம அந்த பேய் படம் கான்செப்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு உள்ள சித்தா மெடிசன்ஸ்க்கு பார்த்தோன்னா விஷயங்கள் நிறைய புகுத்தின விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை ஸ்கிரீன் பிளே வாரியமாகவும் சரி, அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹீரோ ஹீரோயின் போடுற எஃபர்ட்டுமே ப்ரீ கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அதை கொண்டு போகிற இதுவும் சரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கேஸ்டிங் வரும்போது ஜீவா தான். முதல் பாதி முழுக்கமே வந்து ஒரு டென்ஷனா என்ன செய்ய போறோம் அப்படின்ற ஒரு படபடப்பா இருக்கிற மாதிரி ஏதோ எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல தான் அவங்க அம்மாவை காப்பாற்றணும், இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த மருந்தை கண்டுபிடிச்சு ஆகணுன்றதுனால அந்த படப்படுப்பா இருக்கும் சரி, வில்லனை எதிர்த்து அவர் போறப்போ அவர் கோபப்படுறதா இருக்கட்டும் சரி, அவரோட நடிப்பு நல்லாவே இருந்தது, குறை சொல்ற அளவுக்கு இல்லை. அதுக்கு ஈக்குவலா ராசிகண்ணாவுமே பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. அர்ஜுன் அவர்கள் தான் உண்மையிலே வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ரோல்னு சொல்லணும். ஒரு ஆக்ஷன் கிங் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியும் சரி, நடிப்புலையுமே பிரமாதப்படுத்தியிருந்தார் நம்ம அர்ஜுன். ஸோ அதுக்கடுத்து அவருக்கு சற்றும் சளைத்தவர் அல்ல அப்படின்ற மாதிரி நம்ம வில்லன் எட்வினா வந்த எட்வர்ட் உண்மையிலேயே சர்வாதிகாரி இப்படிதான் இருந்திருப்பான் போல அந்த காலத்துலன்ற மாதிரி தான் ரீக்ரியேட் பண்ணியிருந்தார். டெக்னிக்கல் வைஸுமே இந்த படம் ரொம்பவே நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், முக்கியமா விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஓவராலா எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்கா மஜாவா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து நான் 60 கொடுப்பேன். தாராளமா வீக்கெண்டுக்கு குழந்தைங்க கூட்டு போங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க.